பேயுடன் ஃப்ரெண்ட்ஷிப். சிறிது நேரத்தில் சுதாரித்து கொண்ட ரோசி மெதுவாக தன் கையில் இருந்த துப்பாக்கியை உயர்த்தி 2 முறை தன்னை துரத்தி வந்த கும்பலை நோக்கி சுட்டாள். அவள் சுட ஆரம்பித்த மறுகணமே அவர்களை துரத்தி வந்த கும்பல் வேறு திசையில் திரும்பி சென்று விட்டது. ரோசி அவர்களுடைய காரை சரியாக கவனித்து வைத்துக் கொண்டாள். தங்களை சுற்றி இருந்த ஆபத்து உணர்வு சற்று குறைந்து விட்டதை போல் உணர்ந்தார்கள். சிம்மனும் ரோசியும் தங்களை துரத்தி வந்த கொலையாளிகள் இப்போது பின்தொடரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு இருவரும் எழுந்து அமர்ந்து கொண்டார்கள். இப்போதுதான் அவர்களுக்கு போன உயிரே திரும்பி வந்தது போல் இருந்தது. ஆனால் இப்போதும் அந்த கார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ரோசி மூச்சிறைத்தாள். சூப்பர் மேடம், நீங்க கடைசியா நீங்க அவங்கள திருப்பி சுட்டதுனாலதான் அவங்க டைவர்ட் ஆகி போயிட்டாங்க. உங்களை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு அவன் புல்லக்கை பார்த்து, புல்லக், நீ கார் ஓட்டுனது போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு மறுபடியும் காயின்குள்ள போயிடு என்றான் சிம்மன். சிம்மன் சொன்னது போலவே புல்லக் ஒரு ஓரமாக காரை நிறுத்தினான். கார் ஸ்மூத்தாக நின்றது. பாஸ், இந்த துப்பாக்கி சூடு சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் துப்பாக்கியை என் கையில கொடுங்க. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை நானே இவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் என்றான். அதை பத்தி அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நீ மறுபடியும் காயின்குள்ள போ. மேடம் வேற என்னை பார்த்து முறைக்கிறாங்க. சீக்கிரமா போ என்று சொல்ல சிம்மனின் காயின் மறுபடியும் ஜொலித்தது. புல்லக் மீண்டும் ஒரு கருப்பு நிற பந்து போல உருமாறி அந்த காயினுக்குள் நுழைந்து கொண்டான். புல்லக் பேசுவது ரோசியின் காதில் விழவில்லை. அவன் ரோசியின் கண்களுக்கும் புலப்படவில்லை. ஆனால் சிம்மன் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. என்ன சிம்மன், என்ன இதெல்லாம்? நீ என்ன பண்ற? நீ ஒரு மந்திரவாதியா? உன்னோட தேவைக்காக ஆன்மாக்களை பயன்படுத்துறியா? இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் இல்லையா என்று கேட்க, இல்ல மேடம், நிச்சயமா இல்ல. நான் ஒரு பொண்ணை காப்பாத்த போயிருந்தப்ப இந்த புல்லக்கோட ஆன்மா எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சது. நான் இந்த ஆன்மாவை என்னோட காயின்ல பத்திரமா வச்சிருக்கேன். ரொம்ப அவசரமான தேவை ஏற்படும் போது மட்டும் புல்லக்க பயன்படுத்திக்கிறேன். மற்றபடி நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது மேடம் என்றான். ரோசிக்கு அவன் மீது நம்பிக்கை வரவில்லை. அவள் சிம்மனை சந்தேகத்தோடு பார்த்து முறைத்தாள். என்ன மேடம், எதுக்கு இப்ப என்ன சந்தேகமா பாக்குறீங்க? மனுஷன்னா கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கணும். எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் போலீஸ் சைட்ல இருந்தே பார்க்க கூடாது என்றான். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா துப்பாக்கி எடுக்கணும்னு சொல்லியிருந்தா அதை நானே எடுத்திருப்பேன். எதுக்காக அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட? என் மேல கண்டபடி கைய வச்ச என்றாள் ரோசி. சிம்மன் அவளை தொட்டபோது அவளுடைய உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள். அவளால் தன் உடலில் ஏற்படும் அந்த உணர்வை எதிர்த்து போராட முடியவில்லை. அதை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக தான் சிம்மனிடம் எரிந்து விழுந்தாள். சாரி மேடம், நான் ஒன்றும் வேணுன்னே அப்படி பண்ணல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தோணல. நிச்சயமா நீங்க துப்பாக்கியை மறைச்சு வச்சிருப்பீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே தேடி எடுத்து கொடுத்தேன் என்றான் சிம்மன். அவன் தன்னை ஒரு ஜென்டில்மேன் போல காட்டிக்கொள்ள விரும்பினான். அதை உணர்ந்த ரோசி அவனிடம், போதும், ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத. இப்ப நம்மளை துரத்திட்டு வந்த கும்பல் யாரு? அவங்களுக்கும் உனக்கும் நடுவுல என்ன பிரச்சனை என்றாள் ரோசி. என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அவங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது உங்களோட ஜீப்பு, இதை நீங்க தான் டிரைவ் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன துரத்திட்டு வந்தவங்கன்னு சொன்னா என்ன நியாயம் என்றான் சிம்மன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இப்படி எதுவும் நடந்ததில்லை. ஆனா நீ தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள்ல எந்நேரமும் சிக்கிக்கிற. அதனால நிச்சயமா அவங்க உன்னை துரத்திட்டு வந்தவங்க மாதிரி தான் தெரியுது என்று சொல்லிக்கொண்டே அவள் தன்னுடைய செல்போனை எடுத்து அதில் ஒரு நம்பருக்கு டயல் செய்தாள். சிறிது நேரத்தில் கால் கனெக்ட் ஆனது. அவள் ஒரு பாஸ்வேர்டை கூறினாள். அதன் பிறகு 5 நிமிடம் கழித்து ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் அவர்களை துரத்தி வந்த கும்பலை பற்றிய தகவல்கள் தெளிவாக இருந்தது. ரோசி அந்த மெசேஜை சிம்மனுக்கு ஃபார்வர்ட் செய்தாள். சிம்மன், இப்ப நம்மளை துரத்திட்டு வந்தவங்க ஓநாய் கும்பலோட சில்வர் லெவல் ஷூட்டர்ஸ்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஓநாய் கூட்டத்தோட சேர்ந்தவங்க நம்ம சிட்டிக்குள்ள ஊடுருவுனாங்க. அப்போ அவங்கள கண்டுபிடிச்சா அழிச்சாச்சு. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் லெவல் கேங்ஸ்டர்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்றாங்க. ஷூட் பண்றதுல ரொம்ப திறமைசாலிங்க. தற்காப்பு திறமைகளும் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இவங்களை எதிர்கொள்றது அவ்வளோ சுலபம் இல்லை. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று
சிம்மனை எச்சரித்தாள். அந்த கும்பல்தான் ஏற்கனவே ஒரு முறை சிம்மனை கொல்ல முயற்சி செய்தது. ஆனால் அவர்களை நந்தாதான் ஏற்பாடு செய்திருந்தான் என்று சிம்மன் தவறாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களை யார் நிஜமாகவே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சிம்மனுக்கு தெரியவில்லை. அதிக பணம் கொடுத்து எப்படியாவது சிம்மனை கொல்ல வேண்டும் என்ற அவசியம் யாருக்கு இருக்கிறது என்று யோசித்தான். சிறிது நேரத்தில் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். சிம்மன் ரோசியின் வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்தவுடன் தன்னிச்சையாக அவனுடைய பார்வை பால்கனியை நோக்கி சென்றது. ஆனால் இந்த முறை அவளுடைய உள்ளாடைகள் எதுவும் அங்கே தொங்கவில்லை. அதை பார்த்த சிம்மன் சற்று ஏமாற்றம் அடைந்தான். சிம்மனின் பார்வையை கவனித்த ரோசி கோபத்தோடு அவனிடம், என்ன சிம்மன், உனக்கு என்ன வேணும்? நீ எதை தேடுறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் எதையுமே தேடலையே என்றான். சிம்மன், உனக்கு ஏற்கனவே என்கிட்ட வாங்கினது பத்தாதுன்னா சொல்லு, நான் மறுபடியும் ஒரு ரவுண்டு வரேன் என்று சொல்ல, ஐயோ மேடம், தயவு செஞ்சு வேண்டாம் மேடம், நாம வந்த வேலையை பார்க்கறது தான் நல்லது, மருந்து போடலாமா என்றான். அவள் சரி என்று தலையசைக்க, ஓகே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை கலட்டுங்க என்று சொல்ல, அவள் அதிர்ச்சியோடு சிம்மனை பார்த்து முறைத்தாள். உடனே சிம்மன் குளறியபடி, அது மேடம், சாரி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு முதுகுல ஆயின்மெண்ட் போட்டு விடணும்ல, அதுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் அப்படி சொல்லிட்டேன் என்றான். இது பேக் சைடு ஊக்குள்ள பிளவுஸ், அதனால நீயே கலட்டி விட்டுட்டு மருந்து போடு என்றாள் ரோசி. இதை சொல்லிக்கொண்டே அவள் மெத்தையில் குப்புற படுத்து கொண்டாள். சிம்மன் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். அந்த இடம் அவனுடைய மனநிலையை மாற்றியது. அவனுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. அவள் முதுகில் இருந்த சேலையை விலக்கிவிட்டு பிளவுஸின் ஊக்கை மெதுவாக கலட்டினான். சிம்மனுடைய கை பட்டவுடன் அவள் உதட்டை கடித்தாள். சிம்மன் ஒவ்வொரு ஊக்காக கலட்டி பிளவுஸை விலக்கிவிட்டு அவள் முதுகை பார்த்தான். அவள் முதுகை பார்த்த சிம்மன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். தொடரும். சிம்மனுடைய கை பட்டவுடன் அவள் உதட்டை கடித்தாள். சிம்மன் ஒவ்வொரு ஊக்காக கலட்டி பிளவுஸை விலக்கிவிட்டு அவள் முதுகை பார்த்தான். அவள் முதுகை பார்த்த சிம்மன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ரோசியின் முதுகில் பல வெட்டுக்காயங்களின் தழும்புகள் இருந்தது. வழக்கமாக அவளுடைய உடை அந்த தழும்புகளை மறைத்திருந்ததால் அது சிம்மனுக்கு தெரியவில்லை. அதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அதே நேரம் சிம்மனுக்கு முன்னால் தன்னுடைய ஆடைகளை விலக்குவது அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட சிம்மன், கவலைப்படாதீங்க மேடம், நான் ஒரு டாக்டர், என நீங்க அப்படியே பாருங்க என்றான். ஆனால் ரோசி எந்த பதிலும் சொல்லாமல் வெக்கத்தோடு முனகிக் கொண்டிருந்தாள். அப்போது சிம்மன் அவளிடம் கேலியாக, எதுக்கு மேடம் இவ்வளோ சீன் போடுறீங்க? நான் உங்க உடம்ப பாக்குறது இது ஒன்றும் முத தடவை இல்லையே என்றான். உடனே கோபப்பட்டு எழ முயற்சித்தாள். ஆனால் சிம்மன் அவளை சமாதானப்படுத்தி படுக்க வைத்து, என்ன மேடம், எதுக்கு எடுத்தாலும் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? உங்களுக்கு மருந்து போட வேணாமா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம் என்றான். என்னதான் அவளிடம் நகைச்சுவையாக பேசினாலும் அவள் உடலில் இருந்த காயங்களை பார்த்த சிம்மனுக்கு அவளை பார்த்தால் பாவமாக இருந்தது. சிறுவயதிலிருந்தே அவள் தீவிரமாக பயிற்சி செய்திருந்தாள். அவளுடைய கச்சிதமான மெல்லிய உடலை பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் ஆசை வரும். அவளை தொடும்போது சிம்மனுடைய நாசியிலிருந்து சூடான மூச்சுக்காற்று வெளிப்பட்டது. அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளுக்கு மருந்து போடுவதிலேயே கவனம் செலுத்தினான். தன்னுடைய மனதில் தோன்றும் தவறான சிந்தனைகளை விரட்டி அடிக்க முயற்சித்தான். வேண்டாம் சிம்மன், உன்னோட விளையாட்டுத்தனத்தை இந்த பொண்ணு கிட்ட காமிக்க வேணாம். இந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், இங்கே உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. கொஞ்சம் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு அமைதியா இரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவள் முதுகில் இருந்த வீரத் தழும்புகள் அவளுடைய தைரியத்தை வெளிப்படுத்தியது. இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ஸ்வீட்டாவும் தெரியுறா, ஆனா நாட்டுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கா. இவ உடம்பெல்லாம் எத்தனை தழும்புங்க. இவ எந்த அளவுக்கு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு எதிரிகள் கூட சண்டை போட்டிருக்கணும் என்று நினைத்து வருத்தப்பட்டான். அவனுடைய விரல்கள் அவள் முதுகில் இருந்த தழும்புகளை தொட்டது. முதல் முறையாக அவன் விரல்களில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. மேடம், உங்க உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கு.
இதெல்லாம் எப்போ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த தழும்புகள் ரொம்ப காலமா உங்க முதுகுல இருக்கிற மாதிரி தெரியுது என்றான். ஆமா சிம்மன், நீ சொல்றது கரெக்டு தான். இந்த தழும்புகள் ரொம்ப வருஷமா என் உடம்புல இருக்கு. இதெல்லாம் நான் போராடினதுக்கான கிடைச்ச வீர தழும்புகள். இதெல்லாம் அதோட அடையாளம். இதையெல்லாம் நான் என் முதுகுல இருந்து நீக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தினமும் வேலை செய்யறதுனால என்னை கவனிச்சுக்கிறதுக்காக என்னால நேரம் ஒதுக்க முடியல என்றாள் ரோசி. கவலைப்படாதீங்க மேடம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்க பிரச்சனைகளும் சரியாயிடும். இப்போ நான் இந்த தழும்புகள் மேல இருக்கிற உலர்ந்த தோலை சுரண்டி எடுக்க போறேன். அது உங்களுக்கு வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம் என்றான். அவள் சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு சிம்மன் ஒரு பளபளப்பான கூர்மையான ஒரு சிறிய கத்தியை வெளியே எடுத்தான். அதை கொண்டு அவள் முதுகில் மெதுவாக கீறினான். அப்போது அவன் கைகள் நடுங்குவதை உணர்ந்தான். ஒவ்வொரு முறை அந்த கத்தி அவள் உடலை கீறும் போதெல்லாம் அவள் ஆழமான வலியை உணர்ந்தாள். வலியில் முனகினாள். அவளுடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியேறியது. உடனடியாக ஒரு தங்க ஊசியை பயன்படுத்தி இரத்தப்போக்கை நிறுத்தினான். அதன் பிறகு முதுகை தொடைத்து முடித்து அதில் மருந்தை தடவி விட்டான். இதையெல்லாம் செய்து முடிக்க அவனுக்கு அரை மணி நேரம் பிடித்தது. அதற்கு பிறகு கண்ணுக்கு தெரியாத ஒரு தங்க நிற தாயத்தை கையில் எடுத்தான். அவனுடைய ஆன்ம சக்தி 3வது மண்டலத்தை அடைந்திருந்தது. இதனால் சிம்மனால் காற்றிலேயே சில சின்னங்களை வரைய முடிந்தது. இதை அவன் செய்த பிறகு ரோசியின் முதுகில் இருந்த காயங்கள் வேகமாக மறைய ஆரம்பித்தது. அந்த இடத்தில் புதிய சதை வளரத் தொடங்கியது. 10 நிமிடங்களுக்குள் ரோசியின் முதுகில் இருந்த தழும்புகள் அனைத்தும் நீங்கிவிட்டது. அந்த இடத்தில் புதிய தோல் வளர்ந்திருந்தது. இதை பார்த்து சிம்மன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் புதிய தோலின் நிறம் சற்று வித்தியாசமாக இருந்தது. இது ஒரு சில நாட்களில் சரியாகிவிடும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீண்டும் அவளை தூக்கி உட்கார வைத்தான். அவள் முகம் வாடி இருந்தது. மேடம், ரொம்ப வலிக்குதா என்று அன்போடு கேட்டான். அந்த வார்த்தைகள் அவள் மனதை தொட்டது. தன்னை அக்கறையோடு விசாரிக்க இப்படி யாருமே இல்லை என்பதை உணர்ந்து வருந்தினாள். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. மேடம், நான் உங்களுக்கு மருந்து போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் சில நாட்கள்ல உங்க முதுகுல இருக்கிற தழும்புகள் குணமாகிடும். தழும்புகள் எல்லாமே ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு. ஆனா இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகுறதுக்கு 3 நாள் ஆகும் என்றான். இதை சொல்லி முடித்த பிறகு அவன் ரோசியை பார்த்து, மேடம், இப்ப நீங்க ட்ரெஸ் போட்டுக்கலாம் என்று சொல்ல, என்னால எப்படி பின்னாடி இருக்கிற ஊக்க போட்டுக்க முடியும்? அதையும் நீயே போட்டு விடு என்றாள். உடனே சிம்மன் அவளை முன்பக்கத்திலிருந்து அணைத்தபடி அவளுக்கு பின்னால் இருந்த ஊக்கை மாட்டி விட்டான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ரொம்ப நன்றி சிம்மன். இந்த தழும்புகள் என் உடம்புல இருந்து மறையவே மறையாதுன்னு நினைச்சேன். பல நேரங்களில் இதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ மருந்து போட்டு இதை மறைய வச்சதுக்கு உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னொரு இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, அதையும் சரி பண்ண முடியுமா என்றாள். அப்படியா, வேற எங்க ப்ராப்ளம் இருக்கு என்று கேட்க அவள் உடனே தன்னுடைய சேலையை நழுவ விட்டாள். அவளுடைய மார்பகங்களை அவனிடம் காட்டினாள். உடனே சிம்மன் தனது முகத்தை மூடிக்கொண்டான். அவள் தன்னை நம்பி இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சிம்மன் கண்களை மூடியபடி, மேடம், நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல சேலையை போட்டுக்கோங்க என்றான். அவன் எச்சிலை விழுங்கியபடி தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொள்ள முயற்சித்தான். அப்படி இல்லை சிம்மன், எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு பர்த் மார்க் இருக்கு. நான் பிறந்ததுலேருந்து அது இருக்குது. இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை உன்னால ரிமூவ் பண்ண முடியுமா என்றாள். கண்களை மூடியபடி அவன் அந்த மருவை தொட்டு பார்க்க தனது கைகளை நீட்டினான். ஆனால் தவறுதலாக இடது பக்கம் தொட்டு பார்த்தான். உடனே கோபப்பட்ட ரோசி தன் உடலை சற்று பின்னுக்கு இழுத்து கொண்டு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற? எனக்கு வலது பக்கம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ லெஃப்ட் சைட் டச் பண்ற. தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு அப்பவே சொல்லியிருந்தேன்ல என்றாள் ரோசி. தொடரும். கண்களை மூடியபடி அவன் அந்த மருவை தொட்டு பார்க்க தனது கைகளை நீட்டினான். ஆனால் தவறுதலாக இடது பக்கம் தொட்டு பார்த்தான். உடனே கோபப்பட்ட ரோசி தன் உடலை சற்று பின்னுக்கு இழுத்துக்கொண்டு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற? எனக்கு வலது பக்கம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ லெஃப்ட் சைட் டச் பண்ற. தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு அப்பவே சொல்லியிருந்தேன்ல என்றாள் ரோசி.
சாரி மேடம், நீங்க திடீர்னு இந்த மாதிரி சொன்னதும் எனக்கு கையும் புரியல காலும் புரியல. என்னோட மூளை வேலை செய்யல மேடம். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு ரைட் எது லெஃப்ட் எதுன்னு கூட மறந்து போச்சு என்று சொல்லிக்கொண்டே வலது பக்கத்தில் இருந்த மார்பகத்தை தொட்டு பார்த்தான். அங்கே ஒரு பெரிய மறு இருப்பதை உணர்ந்தான். அவன் தொட்டு பார்த்த பிறகு ரோசி அவன் கைகளை தட்டிவிட்டு தன் சேலையை மீண்டும் உடுத்தி கொண்டாள். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன் மனசுல இன்னும் வக்ர புத்தி தான் நிறைஞ்சிருக்கு என்றாள். அவளுடைய வார்த்தைகளில் வெறுப்பு இருந்தாலும் அவள் மனதுக்குள் வெட்கத்துடன் இருந்தாள். அவள் சிம்மனை சந்தித்த நாளிலிருந்து இருவருக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி அவர்களுக்குள் சொல்ல முடியாத ஒரு உறவும் இருந்தது. முதலில் அவள் சிம்மனுக்கு நன்றி சொல்ல விரும்பினாள். தன்னுடைய முதுகில் இருந்த தழும்புகளை மறைய வைத்ததை நினைத்து பெருமைப்பட்டாள். ஆனால் தற்போது அவன் அவளை தவறான இடத்தில் தொட்டதை நினைத்து கோபமாக இருந்தாள். அப்போது கிருஷ்ணாவிடமிருந்து கால் வந்தது. சிம்மன் அழைப்பை ஏற்றி பேசினான். மறுமுனையிலிருந்து கிருஷ்ணா சிம்மனிடம், பாஸ், நீங்க சொன்னது கரெக்டு தான். அவங்க ஓநாய் கும்பலை சேர்ந்த சில்வர் லெவல் ஷூட்டர்ஸ் தான். அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ் என்றான். சிம்மன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க கிருஷ்ணா மேலும் தனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் கூறினான். இதுக்கு முன்னாடி வந்தவங்க பிரான்ஸ் லெவல் ஷூட்டர்ஸ், ஆனா இந்த தடவை வந்திருக்கிறவங்க சில்வர் லெவல் ஷூட்டர்ஸ் பாஸ். நம்ம சிட்டியை சுத்தி பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா இவங்க எப்படி சிட்டிக்குள்ள வந்தாங்கன்னு தெரியல பாஸ். எங்கேயோ நாம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்றான் கிருஷ்ணா. அதற்காக அவன் வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டான். எதுக்கு மன்னிப்பு? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இது மிகப்பெரிய சிட்டி கிருஷ்ணா. எந்நேரமும் நம்மளால கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. பரவாயில்ல விடு. அவங்க சிட்டிக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமே அவங்கள என்ன செய்யலான்னு பார்க்கலாம் என்றான் சிம்மன். ஆமா பாஸ், அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆளுங்க சில பேர் தொடர்ந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நான் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறேன் என்று சொல்ல, வேண்டாம் கிருஷ்ணா, நீ தனியா போக வேணாம், நானும் உன் கூட வரேன் என்றான் சிம்மன். சிம்மன் முகத்தில் ஒரு கோபம் இருந்தது. ரோசியிடமிருந்து விடை பெற்று கொண்டு புறப்பட்ட சிம்மன் நேராக ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகத்திற்கு சென்றான். அங்கே 6வது மாடியில் ஒரு தனி அறையில் சிம்மன் அமர்ந்திருந்தான். சித்ரா உட்பட அனைவரையும் அழைத்து பேசுவதற்காக காத்திருந்தான். எல்லோரும் பரபரப்பாக இருந்தார்கள். சித்ராவிடம் சிம்மன், என்னாச்சு சித்ரா, சுகன்யா எங்க என்றான். அப்போது சித்ரா சிம்மனை நெருங்கி வந்து பதட்டமான துணியில், பாஸ், நம்ம சுகன்யாவை யாரோ ஃபாலோ பண்றாங்க என்றாள். அதை கேட்ட சிம்மன் திகைத்து விட்டான். அதனாலதான் சுகன்யா இவ்வளவு நேரம் இங்க வரவே இல்லையா? அவ வருவான்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்றான். சுகன்யா ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். உடனே சிம்மன் அந்த அறையிலிருந்து வெளியேறி கீழே சென்றான். ஓட்டலை விட்டு வெளியே வரும்போது அவர்களுடைய ஓட்டலுக்கு எதிரில் ஒரு விலை உயர்ந்த கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த காரை சிம்மன் ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருந்தான். அதை பற்றி யோசித்துக் கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த காருக்கு சொந்தமானவன் நிச்சயமாக ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியாது. அவன் மிக சிறந்த பணக்காரனாக தான் இருக்க முடியும் என்று நினைத்தான். சிம்மன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் கையில் பூக்களோடு ஒருவன் சுகன்யாவை சுற்றி கொண்டிருந்தான். அது வேறு யாரும் அல்ல, கௌதம் திருமணத்தில் சிம்மனுடன் சண்டை போட்ட கௌஷிக் தான். அவன் சுகன்யாவை பார்த்து, டார்லிங், தயவு செஞ்சு என்னோட காதலை புரிஞ்சுக்கோ. நான் உன் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்த உடனே என்னோட மனசை நான் பறி கொடுத்துட்டேன். என்னால நீ இல்லாம வாழ முடியாத டார்லிங் என்றான். ஆனால் சுகன்யா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நீ என்னை காதலிக்கலனா கூட பரவாயில்ல, என்னோட அன்பை ஏத்துக்கோ. நாம 2 பேரும் சிறந்த நண்பர்களா இருக்கலாம். கொஞ்ச நாள் ஒன்னா பழகலாம் என்றான். அவன் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுடைய கவனத்தை அவனால் ஈர்க்க முடியவில்லை. சுகன்யா மிகுந்த கோபத்துடன் அவனை பார்த்து, தோ பாருங்க மிஸ்டர், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன தொந்தரவு பண்றது சரியில்லை. இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என் பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோபம் வரும். அவ வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க என்றாள் சுகன்யா. இதோ பாரு சுகன்யா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா உன்னை வேலைக்கு போகவே விட்டுருக்க மாட்டேன். உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். நீ ரொம்ப அழகான பொண்ணு. உன்னை வேற ஒருத்தர் கையில விட எனக்கு மனசே வரல என்றான். பெண்களின் பலவீனத்தை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன தகுதி இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிம்மன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை
சுகன்யா கவனித்து விட்டாள். அது அவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்ல, எனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்க்கும்போது சிம்மன் அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவனுடைய இதயம் துடிப்பதை சில கணங்கள் நிறுத்தி கொண்டது. சிம்மன் முகத்தில் இரக்கமற்ற பார்வை தெரிந்தது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச மாதிரி இப்ப என் ஆளையே கரெக்ட் பண்ண வந்துட்டியா? சரி, இப்ப சொல்லு, அவளுக்கு நான் தகுதியானவனா இருக்கனா இல்லையா என்று கேட்க, அவன் பயந்து நடுங்கிய குரலில், டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பொண்ணுதான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன் என்றான். அவன் மனதுக்குள் தான் ஏன் மறுபடியும் சிம்மனை தூண்டிவிட்டோம் என்று நினைத்து பயந்தான். அவன் நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் வழிந்தது. தொடரும். கௌஷிக் பயந்து நடுங்கிய குரலில், டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பொண்ணு தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன் என்றான். அவன் மனதுக்குள் தான் ஏன் மறுபடியும் சிம்மனை தூண்டிவிட்டோம் என்று நினைத்து பயந்தான். அவன் நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் வழிந்தது. எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள நீ இந்த இடத்துல இருந்து காணாம போயிடணும். நான் கண்ணை மூடி 5 எண்ணுவேன், அதுக்குள்ள ஓடி போயிரு என்று சொல்லிவிட்டு சிம்மன் தனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு எண்ண ஆரம்பித்தான். 5 எண்ணிய பிறகு கண்களை திறந்து பார்க்கும்போது கௌசிக் அங்கே நிஜமாகவே இருக்கவில்லை. அவன் இவ்வளவு வேகமாக அங்கிருந்து சென்று விடுவான் என்று சிம்மனே எதிர்பார்த்திருக்கவில்லை. சிம்மன், நீ எப்போ வந்த என்றாள். சுகன்யா, நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உனக்காக தான் நான் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. அப்புறம் தான் இந்த மடையை அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கிற விவரமே தெரிஞ்சது. அதனாலதான் வந்தேன் என்றான் சிம்மன். சபாஷ், என்ன பார்க்க வர்றது கூட உனக்கு நேரம் இருக்குதா? எங்களெல்லாம் மறந்து போயிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு வழியா வந்துட்டல. எனிவே, சரியான நேரத்துக்கு தான் வந்த. இல்லனா அவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பான் என்றாள் சுகன்யா. இருவரும் பேசிக்கொண்டே ஓட்டலை நோக்கி நடந்தார்கள். அது சரி, உங்க அக்கா இல்லையேங்க? அவளை என்னால பார்க்க முடியலையே. வெளியில எங்கேயாச்சும் போயிருக்காளா என்று கேட்க, இல்ல சிம்மன், அவ இன்னைக்கு லீவ் போட்டிருக்கா. அவ வீட்டுல தான் இருக்கா என்றாள். அது சரி, எனக்கு ஒரு டவுட். நீ ஏன் அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கல? பார்க்க ஸ்மார்ட்டா தானே இருக்கான், நல்ல வசதியான பையன், உன்னையே சுத்தி சுத்தி வரான். பேசாம அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே என்றான் சிம்மன். அட ஆமால, பேசாம அவனோட லவ் அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கலாம். நீ தான் அவசரப்பட்டு அவனை துரத்தி அடிச்சிட்ட. இப்போ சொல்ற அறிவுரைகளை முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் யோசிச்சிருந்திருப்பேன் என்று சொல்ல, அடி பாவி, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? நான் தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னா நீயும் ஆமான்னு சொல்றியே என்றான் சிம்மன். பின்ன என்ன சிம்மன், எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் என்ன கிண்டல் பண்ணா? என்னால என்ன பண்ண முடியும் என்றாள் சுகன்யா. அது சரி, நீ என்னவோ அவனை பிளே பாய்னு சொல்றியே, நீ மட்டும் என்னவா எல்லா பொண்ணுங்களையும் ஃப்ளோட் பண்ணிட்டு தானே இருக்க? இன்ஃபேக்ட் என்ன கூட நீ அப்படிதானே பாக்குற. முதல்ல நீ தெளிவா இரு, அப்பதான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் என்றாள் சுகன்யா. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னோட மனசு அவ்வளவு சுலபமா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் உங்களெல்லாம் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன், உங்களோட திறமைகளை மதிக்கிறேன். ஆனா நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல என்றான் சிம்மன். சரி விடு சிம்மன், நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிரு. வா, உள்ள போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று சொல்லி சுகன்யா சிம்மன் கையை பிடித்துக்கொண்டு மீண்டும் ஓட்டலுக்குள் நுழைந்தாள். மறுபக்கம் இரவு நேரம் சென்னையில் சுற்றியுள்ள தொழில்துறை பகுதியில் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு ஓட்டல் இருந்தது. அந்த ஓட்டலில் இருந்த ஒரு அறையில் 2 வெளிநாட்டுக்காரர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த இடம் ஒரு தொழில்துறை பகுதியை கொண்ட சர்வதேச பெருநகரம். அங்கே வெளிநாட்டவர்கள் வருவதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அங்கு வரும் வெளிநாட்டவர்கள் எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஏன் இந்த சிறிய ஓட்டலில் தங்க வேண்டும் என்ற சந்தேகத்தில்தான் கிருஷ்ணா அவர்களை பின்தொடர்ந்தான். நள்ளிரவு 1 மணி ஆகியிருந்தது. கிருஷ்ணாவும் சிம்மனும் கருப்பு உடை அணிந்து கொண்டு அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். அந்த இடமே மிகவும் அமைதியாக இருந்தது. ஆங்காங்கே திருவிளக்குகளின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. சிம்மன் கிருஷ்ணாவை பார்த்து கையசைக்க இருவரும் சப்தமின்றி மெதுவாக அந்த ஓட்டலுக்குள் நுழைந்தார்கள். அந்த ஓட்டல் இருந்த வீதி காலியாக காணப்பட்டது. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அங்கே போக்குவரத்து அதிகம் என்பதால் கொலையாளிகள் இருவரும்
இந்த இடத்தை தங்கள் மறைவிடமாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். கிருஷ்ணாவின் சக்தி வாய்ந்த விசுவாசிகள் இல்லை என்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர்களை கண்டுபிடித்திருக்கவே முடியாது. இருவரும் அந்த 2 மாடி ஓட்டலுக்கு விரைந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த அறையின் வாசலில் சென்று ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. சுவற்றில் சாய்ந்தபடி தயாராக இருந்தார்கள். சிம்மன் மெதுவாக கதவை தட்டினான். சிறிது நேரத்தில் மெதுவாக கதவு திறக்கப்பட்டது. இருவரும் தயாராக இருந்த நேரத்தில் உள்ளே இருந்து யாரோ ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார்கள். உடனே பதிலுக்கு சிம்மனும் துப்பாக்கியால் சுட அந்த தோட்டா அவர்கள் மீது படவில்லை. மறுகணமே உள்ளே பதுக்கி இருந்த 2 கில்லர்களும் கண்ணாடி கதவை உடைத்துக்கொண்டு வெளியில் குதித்து விட்டார்கள். சிம்மன் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். தங்களை காப்பாற்றிக் கொள்ள கீழே விழுந்து உருண்டார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியான இயக்கங்கள் சீராகவும் திறமையாகவும் இருந்தன. அவர்கள்தான் சிம்மனை துரத்தி வந்த கொலையாளிகள் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர்கள் கீழே குதித்த மறுகணமே சிம்மனும் கிருஷ்ணாவும் கூட அதே வழியில் கீழே குதித்தார்கள். அவர்களும் கீழே விழுந்தவுடன் 2 முறை உருண்டு மீண்டும் எழுந்து நின்றார்கள். கொலையாளிகள் தங்களை பாதுகாத்து கொள்ள அங்கிருந்து தப்பித்து தெருவில் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு நீண்ட கிட்டார் பேக்கை கையில் வைத்திருந்தார்கள். அதில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார்கள். சிம்மன் ஒரு நிழலாக மாறி வேகமாக அவர்களை துரத்த ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் சிம்மனின் கண்கள் ஆரஞ்சு நிறத்தில் ஒளிர்ந்தது. அவருடைய வேகம் சாதாரண மக்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது. அப்போது 2 தோட்டாக்கள் சுடப்பட்டன. அதிலிருந்து சிம்மன் லாவகமாக தப்பித்து கொண்டான். சிம்மன் தன்னை தற்காத்து கொள்ளும் முயற்சியில் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் வேகமாக ஓட ஆரம்பித்தார்கள். சிம்மனின் அசாத்திய திறமையை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய அதிர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதே நேரம் அவர்கள் இதற்கெல்லாம் தயாராகத்தான் இருந்தார்கள். இங்கே அனுப்பப்படுவதற்கு முன்பே இது சாதாரண வேலை இல்லை என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் தங்களுடைய இலக்கு சிம்மன்தான் என்பதை அவர்களே எதிர்பார்த்திருக்கவில்லை. கில்லர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்று விட்டார்கள். அதில் சிம்மன் ஒருவனை துரத்தி கொண்டு ஒரு பக்கமாக சென்றுவிட, கிருஷ்ணா மற்றொருவனை துரத்தி கொண்டு வேறு ஒரு திசையில் சென்று விட்டான். மீண்டும் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. தொடரும். கில்லர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்று விட்டார்கள். அதில் சிம்மன் ஒருவனை துரத்தி கொண்டு ஒரு பக்கமாக சென்றுவிட, கிருஷ்ணா மற்றொருவனை துரத்தி கொண்டு வேறு ஒரு திசையில் சென்று விட்டான். மீண்டும் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. சிம்மனின் நிலை தற்போது 3வது நிலையை எட்டியிருந்தது. இதனால் சிம்மனுக்கு சில விசேஷ சக்திகள் கிடைத்திருந்தது. சிம்மனால் எல்லாவற்றையும் முன்கூட்டியே யூகிக்க முடியும். அது மட்டுமின்றி அவனுக்கு தன்னை நோக்கி வரும் தோட்டாக்கள் மிகவும் நிதானமாக தெரியும். அது பொறுமையாக வருவது போல் உணர்ந்தான். அதனால் அது தன் மீது மோதுவதற்கு முன் விலகி கொண்டான். அவனால் சுலபமாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடிந்தது. இருவரும் வேகமாக அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருந்தார்கள். சிம்மன் துரத்தி சென்றவன் திடீரென ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். சிம்மனும் குழப்பத்தோடு அவனை பின்தொடர்ந்து அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த மாடிப்படியில் ஏறி மொட்டை மாடிக்கு சென்று விட்டான். சிம்மனும் அவனை துரத்தி கொண்டு மொட்டை மாடியை அடைந்தான். அதற்கு மேல் அவனால் ஓட முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த போது அவன் சிம்மனை பார்த்து சிரித்தான். அங்கிருந்து வேகமாக பக்கத்து பில்டிங்கை நோக்கி தாவினான். சிம்மனுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவனும் அங்கிருந்து அடுத்த மாடிக்கு தாவினான். அந்த நபர் நிற்கவே இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு மாடியாக தாவிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் மீண்டும் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி தெருக்களில் நுழைந்தான். 2 நொடிக்குள் அவன் இருட்டுக்குள் மறைந்து விட்டான். அப்போதுதான் சிம்மன் படிக்கட்டுகளில் இறங்கி வெளியே வந்தான். தெருவில் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்கவில்லை. கொலையாளியை தப்ப விட்டு விட்டோமோ என்ற பயத்தோடு 2 பக்கங்களும் திரும்பி திரும்பி பார்த்தான். அந்த இடம் மங்கலான வெளிச்சத்தில் தெளிவாக தெரியவில்லை. அந்த இடமே திகில் நிறைந்த இடமாகத்தான் இருந்தது. அப்போது திடீரென ஒரு உருவம் மரத்திற்கு பின்னால் இருந்து வேகமாக ஓடத் தொடங்கியது. அது அந்த கில்லர் தான் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் மீண்டும் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போதே மற்றொரு கில்லரும் ஒரு இடத்தில் இணைந்தான். தெருக்கள் வளைந்து வளைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. மீண்டும் அவர்கள் இருவரும் ஒரே தெருவில் ஓடிக்கொண்டிருக்க கிருஷ்ணாவும் சிம்மனும் சேர்ந்து அவர்களை துரத்தினார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த கொலையாளி ஒரு இடத்தில் இருட்டில் மறைந்து விட்டான். அந்த இடத்தில் அவன் எங்கே சென்றான் என்று சிம்மனுக்கு தெரியவில்லை. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்போது திடீரென அவனுக்கு பின்னால் தலையில் யாரோ அடித்ததை உணர்ந்தான். அது மிகவும் ஆபத்தான உணர்வாக இருந்தது.
சாதாரண கை துப்பாக்கிகளால் சிம்மனை காயப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஸ்னைப்பரை அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சிம்மனுக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டது. அதற்குள் அந்த நபர் சிம்மனுக்கு எதிரில் வந்து நின்றார். சிம்மன் கலங்கிய கண்களோடு நிலை தடுமாறி நின்று கொண்டிருந்தான். அவனை என்ன செய்ய போகிறான் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அவன் மீண்டும் சிம்மனை நோக்கி சுட்டான். சிம்மன் சட்டென விலகிக்கொள்ள சிம்மனுக்கு பின்னால் இருந்த தெருவிளக்கின் மீது பட்டு அதன் கண்ணாடி துண்டு துண்டாக நொறுங்கி விழுந்தது. அவன் மீண்டும் சிம்மனை பார்த்து சுடுவதற்காக ஸ்னைப்பரை அழுத்தினான். ஆனால் அதில் தோட்டாக்கள் இருக்கவில்லை. அவன் மீண்டும் ஓட ஆரம்பித்தான். சிம்மன் மீண்டும் அவனை துரத்தி கொண்டு சென்றான். சிறிது நேரத்தில் சிம்மன் அவனை பிடித்து விட்டான். இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. அவன் சிம்மனை தாக்க நினைத்தான். சிம்மன் அவனை தடுத்து நிறுத்தி இருவரும் நேருக்கு நேராக சண்டை போட்டுக் கொண்டார்கள். இந்த சண்டை மிகவும் தீவிரமாக இருந்தது. சண்டை நடக்கும்போது திடீரென சிம்மனின் உடலிலிருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பித்தது. சிம்மன் தனது கையை பார்க்கும்போது அவன் கை கீறப்பட்டிருந்தது. எதிரில் இருக்கும் நபர் சிம்மனை பார்த்து கேலியாக சிரித்தான். அவன் கையில் விரல்களுக்கு நடுவில் பிளேடு வைக்கப்பட்டிருந்தது. சிம்மன் விடாமல் மீண்டும் அவனை தாக்கினான். அவன் கையில் பிளேடை ஒளித்து வைத்திருந்தான். அதை பயன்படுத்தி அவன் சிம்மன் தன்னை நெருங்க விடாமல் கீறிக்கொண்டே இருந்தான். அவனை எப்படி பிடிப்பது என்று சிம்மனுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென அந்த நபருக்கு பின்னால் ஒரு உருவம் தோன்றி அவன் கைகளை பின்னால் இருந்து பிடித்துக்கொள்ள அவனால் எதுவும் செய்ய முடியாமல் திணறினான். அது வேறு யாரும் அல்ல, கிருஷ்ணாதான். உடனே அதை உணர்ந்து சிம்மன் அவன் வயிற்றிலேயே ஓங்கி குத்தினான். சிறிது நேரத்தில் அவன் மயங்கி விட்டான். என்னாச்சு கிருஷ்ணா, அந்த இன்னொருத்தனை பிடிச்சிட்டியா என்று கேட்க, பாஸ் அவனும் மயங்கிட்டான் என்றான் கிருஷ்ணா. இருவரும் அந்த இரண்டு நபர்களையும் இழுத்து கொண்டு சென்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு புறநகர் பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு தொழிற்சாலைக்குள் மங்கலான வெளிச்சத்தில் இரண்டு கில்லர்களும் கட்டி போடப்பட்டிருந்தனர். அவர்கள் முகமெங்கும் ரத்தமாக இருந்தது. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, இல்லனா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று சொல்ல, சிம்மன், வாய மூடுங்க, இன்னும் உங்க திமிரு அடங்கலையா? இந்த இடத்துல நீங்க எதுவும் கேட்க கூடாது, நான் தான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து, உங்களை யார் அனுப்புனாங்க? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்றான். அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. உண்மையை சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன் என்று சொல்ல அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆங்கிலத்தில் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். சிம்மனுக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவாக புலமை இருக்கவில்லை. அவன் பள்ளியில் படிக்கும் போதே இங்கிலீஷ் பேச மாட்டான். பிற்காலத்தில் ஒரு நாள் இதுபோல் இங்கிலீஷ்காரர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டியது வரும் என்று தெரிந்திருந்தால் அவன் அப்போதே அதை படித்திருந்திருப்பான். அவனுடைய ஆங்கில புலமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தமிழ் மொழியை மட்டுமே தெரிந்து வைத்திருந்தான். பாஸ், இத்தனை கட்டுப்பாட்டையும் மீறி இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி உள்ள நுழைஞ்சாங்கன்னு தெரியல. பாக்குறதுக்கு வெள்ளைக்கார மாதிரி இருக்காங்க. இவனுங்களை எப்படி செக் பண்ணாம விட்டாங்கன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல என்று கிருஷ்ணா கூறினான். உடனே கில்லர்கள் இருவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, நாங்க எவ்வளவு திறமசாலிகள்னு உங்களுக்கு தெரியாது என்றான் ஒருவன். நீ எங்களை ரிலீஸ் பண்றதுதான் உனக்கு நல்லது, இல்லனா என்னோட டீம் ஒன்று சும்மா விடாது என்றான் இன்னொருவன். அப்படியா? அதாவது இப்போ நான் உங்களை கொல்லாம விட்டுட்டேன்னா உங்க கேங் என்ன கொல்லாம விட்டுருவாங்கன்னு சொல்றியா என்றான். ஆனால் அந்த கேள்விக்கு அவர்களிடமிருந்து பதில் வரவில்லை. அதானே சொல்ல வரீங்க? இப்ப நாங்க உங்களை விட்டுட்டா நீங்க எங்களை ஒன்னும் பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? பதில் சொல்ல முடியலல்ல என்றான் சிம்மன். அது எப்படி உங்களை விட முடியும்? நீ எங்க ஆளுங்க சில பேரை கொண்டிருக்கல, அப்புறம் எப்படி உன்னை உயிரோட விட முடியும்? உன்னை கொன்னாதான் இதுக்கப்புறம் எங்க மேல கை வைக்க எல்லாரும் யோசிப்பாங்க என்றான். தொடரும்.